சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் முன்னிலையான கோட்டாபய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என அச்சம். சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டார கைது விவகாரம் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. அர்ஜுனா ஒரு மனநோயாளி, நாடாளுமன்றிலிருந்து இடை நீக்குமாறு விமல் ரத்நாயக்க கோரிக்கை. கருப்பு ஜூலை இன அழிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு நினைவு தூபி ஐங்கரநேசன் கோரிக்கை. பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சராக உமாகுமரன் நியமனம், ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த நிலையில் பதவியேற்பு. தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் சதி குற்றச்சாட்டு விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி தனது தரப்பில் தாக்கல் செய்திருந்த மனுவின் விசாரணை தொடர்பான வழக்கில் இன்று நேரடியாக முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபய முன்னிலையாகியிருந்தார். கோட்டாபயவின் இந்த நேரடி பிரசன்னமானது தனது மனு நிராகரிக்கப்பட்டு தான் கைது செய்யப்படலாம் என்ற அவரது பதற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக கருதப்படுகின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு கடந்த 9ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர தரப்பு தமது வாதங்களை முன்வைத்திருந்தது. இந்த வாதத்தில் கோட்டாபயவுக்கு எதிராக வஞ்சகமான முறையில் அல்லது பழிவாங்கும் நோக்குடன் ஷானி அபேசகர செயற்பட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான எந்தவொரு சாட்சியங்களையும் மனதாரரான கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என குறிப்பிடப்பட்ட நிலையில் இன்று இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு கோட்டாபய முன்னிலை ஆகியமை இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படலாம் என்ற அவரது பதற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக கருதப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காலத்தில் இடம்பெற்ற மக்கள் கிளர்ச்சியின் போது சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டாரவை கைது செய்து தடுத்து வைத்தமை மிகப்பெரிய அடிப்படை உரிமை மீறல். ஸ்ரீலங்காவின் உயர் நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பினை வழங்கியுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் அனுருத்த பண்டாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்னரே உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பில் இதற்குரிய குற்றவாளிகளாக முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீயந்த ஆகியோரை நீதிமன்றம் அடையாளப்படுத்தியுள்ளது. போராட்டக் களத்தில் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பிய ஒருவரை காவல்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக கைது செய்து தடுத்து வைத்தமையானது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகார பலத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை முடக்க நினைத்த காவல்துறை உயர் அதிகாரிகளின் செயற்பாடு சட்டவிரோதமானது எனவும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்த சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க அவரை நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா வரம்பு மீறிய முறையில் நடந்து கொள்வது அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துவதால் இவ்வளவு காலமும் அவரை பொறுத்துக் கொண்ட தாம் இனிமேல் இருப்பினும் இந்த அநாகரிகத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதால் நிலை விதிகளின்படி அவர் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டுமென சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க கோரியிருந்தார். எனினும் இந்த கோரிக்கையை எதிர்த்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிலை விதிகளின்படி சபாநாயகரோ அல்லது வேறு எவரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவமதிக்க முடியாது என்று வாதிட்டிருந்தார். விரைவில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக அர்ச்சனா தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை வன்முறையின் ஆரம்பம் நாளை இன்று இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் உள்ள பிரத்யேக அறையில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் கருப்பு ஜூலை கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தி அவர்களை நினைவு கூர்ந்துள்ளனர். ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்று பேரவலத்தின் ஒன்றான கருப்பு ஜூலை இனக்கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக நினைவு சின்னம் அமைக்கப்படாமல் இருப்பது பெரும் வரலாற்று தவறு என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்வரும் 2027 ஆண்டு ஜூலை மாதத்திற்கு முன்னர் கருப்பு ஜூலை இனக்கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து தமிழ் மக்களையும் நினைவு கூறும் வகையில் பொது நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்படல் வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கருப்பு ஜூலை என்பது இரு சமூகங்களுக்கிடையே வெடித்த ஒரு சாதாரண செயல் அல்ல என்றும் அது அப்போதைய பேரினவாத அரசாங்கத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தோடும் அனுசரணையோடும் அரசு இயந்திரங்களையும் வாக்காளர் பட்டியல்களையும் பயன்படுத்தி தமிழ் மக்களை இனம் கண்டு மிக துல்லியமாக நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட ஓர் இனப்படுகொலை என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஆரம்பித்து தென்னிலங்கையின் பிற பகுதிகளுக்கும் மலையகத்திற்கும் பரவிய பேரினவாத தாக்குதல்களினால் வெளிக்கடை சிறையில் கைதிகளாக இருந்த 53 பேர் உட்பட 3000 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக கூறினார். ஜூலை இன அழிப்பு தமிழ் மக்களின் உயிர்களை மாத்திரம் பலியெடுக்கவில்லை என்றும் அவர்களின் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அனைத்தும் திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த வரலாற்று பேரவலத்தின் பின்னணியையும் அதன் மூலம் தமிழினம் கற்றுக்கொண்ட அரசியல் பாடங்களையும் எமது அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது முதன்மையான தேசிய கடமையாகும் என கூறினார். இந்த வரலாற்று கடத்துகைக்கு நினைவேந்தல்களும் நினைவு சின்னங்களும் அவசியமானவை என்றும் இதனால் பொருத்தமானதொரு இடத்தில் 1983 கருப்பு ஜூலை நினைவு சின்னம் நிறுவப்படல் வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெலியத்த வலவல பகுதியில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. திக்வெல்ல காவல் நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தரின் வீட்டின் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் பெலியத்த காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33வது ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பின் மாநாட்டில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான நீண்டகால அரசியல், பொருளாதார மற்றும் ராஜதந்திர உறவுகளின் தற்போதைய நிலை குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விரிவாக ஆய்வு செய்துள்ளனர். அத்துடன் உலகளாவிய மற்றும் பிராந்திய மட்டத்திலான மாற்றங்கள், சர்வதேச அரங்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பிலும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பு இலங்கை, ரஷ்யா இடையிலான ராஜதந்திர தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு பங்களிப்பை ஆழப்படுத்தவும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன நாட்டவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுத ஜனாதித் பண்டார உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களையும் இந்த மாதம் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியன்று கொள்ளுப்பட்டியில் வாகனத்தில் பயணித்த சீன நாட்டவர் ஒருவரை காவல்துறையினர் போன்று நடித்து வழிமறித்த இருவர் அவரது பயண ஆவணங்களை சோதனையிட்டதுடன் 200 மில்லியன் ரூபாய் பணம் அடங்கிய பையுடன் தப்பியோடினர். குறித்த சம்பவம் சிசிடிவி ஒளிப்பதிவு கண்காணிப்பு கருவியில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் உட்பட 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். கொள்ளுப்பட்டிய காவல்துறையில் வாக்குமூலம் வழங்கிக் கொண்டிருந்த போது சரணடைந்த அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதனையடுத்து சந்தேக நபர்களை கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று முன்னிலைப்படுத்திய நிலையில் இம்மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
கம்பளை காவல் பிரிவிற்குட்பட்ட வெலிகல்ல உடோவிட்ட பகுதியில் நேற்று மாலை மகாவலி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி மாயமான 15 வயது சிறுவன் இன்று பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கம்பள காவல் பிரிவிற்குட்பட்ட வெலிகல்ல உடோவிட்ட பகுதியில் நேற்று மாலை 4 சிறுவர்கள் இணைந்து மகாவலி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது அதில் ஒரு சிறுவன் காணாமற் போயுள்ளான். இதனையடுத்து காணாமற் போன சிறுவனை கண்டறியும் பணியில் பிரதேசவாசிகளும் கம்பளை காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்டனர். இதனையடுத்து 2வது நாளாக இன்று காலை கடற்படையின் சுழியோடிகள் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த தேடுதலின் பலனாக இன்று பிற்பகல் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பான முதற்கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உடற்கூற்று பரிசோதனைக்காக கம்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக கம்பளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி ஃபர்ஹாமின் அமைச்சரவையில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த உமாகுமாரன் வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ட்ராஃபோர்டு மற்றும் போ தொகுதியின் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த 2024 தெரிவு செய்யப்பட்ட இவருக்கு முதன்முறையாக அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளமை பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழ் பூர்வீக மக்களை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது. ஈழத்தமிழ் பூர்வீகத்தில் பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உமா குமரன் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் இந்த கோடை காலத்தில் காட்டுத்தீ பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த மாத இறுதிக்குள் தீயணைப்பு பணிகளில் பாரிய இராணுவ போக்குவரத்து விமான A400 கலம் ஒன்று ஈடுபடுத்தப்படும் என்று இன்று பிரான்ஸ் அறிவித்துள்ளது. பிரான்சில் இதுவரை காட்டுத்தீ அணைப்பு வான்வழி நடவடிக்கையில் கனடிய நீர்க்குண்டு வீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த மாத இறுதிக்குள் தீயணைப்பு பணிகளில் பாரிய இராணுவ போக்குவரத்து விமானமான A400 கலமொன்று ஈடுபடுத்தப்படும் என இன்று பிரான்ஸ் அறிவித்துள்ளது. இந்த பாரிய விமானம் 3 கனடிய நீர்க்குண்டுவீச்சு விமானங்களுக்கு இணையான ஒரே தடவையில் 20 தொன் அளவு நீரை காட்டுத்தீ பரவல் இடங்களில் வீசும் வகையில் நிலைமை மாறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் பிரான்சின் பல பகுதிகளை அழித்து வரும் காட்டுத் தீயை அணைக்கும் அனைத்து வளங்களுக்கும் ஆதரவளிக்கும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர்பஸ் நிறுவன தயாரிப்பான இந்த இராணுவ போக்குவரத்து விமானம் 2013 முதல் பிரான்சில் சேவையில் உள்ளது. இது பிரெஞ்சு இராணுவத்தால் மூலோபாய மற்றும் தந்திரோபாய போக்குவரத்து பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் நிலையில் இப்போது காட்டுத் தீக்கு எதிரான போராட்டத்திலும் களமிறக்கப்பட உள்ளது. மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவும் யுரேனிய செறிவூட்டல் நகர்வை செய்து எதிர்காலத்தில் அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடும் என்ற கவலைகளை அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் செய்து கொண்ட அணு ஒப்பந்தம் உருவாக்கியுள்ள நிலையில் இன்றும் மாறி மாறி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டானில் உள்ள தாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பைச் சேர்ந்த அமெரிக்க ரேடார் அமைப்பு ஒன்றை அளித்ததாக ஈரான் இன்று உரிமை கோரியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியம் ஏற்கனவே குழம்பியுள்ள நிலையில் அந்த பிராந்தியத்தில் எதிர்காலத்தில் அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒப்பந்தம் உருவாக்கியுள்ளதாக அச்சங்கள் உள்ளன. பல்லாண்டுகள் நீடித்து பல பில்லியன் டாலர் மதிப்பில் இந்த திட்டங்கள் சவுதியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவில் மின்சார தேவைகள் சார்ந்த அணுசக்தி திட்டத்தை உருவாக்க அனுமதிக்கும் என கூறப்பட்டாலும் இது எதிர்காலத்தில் சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதிக்கக்கூடும் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுக்கு ராஜதந்திர அங்கீகாரம் அளிக்குமாறு சவுதியிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோரவில்லை என்று கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் அணுசக்தி நிபுணர்களும் முன்னாள் அதிகாரிகளும் இந்த திட்டம் இறுதியில் சவுதி அரேபியா ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கும் நிலைக்கு வழிவகுக்கும் என்று கவலை தெரிவித்த நிலையில் இன்றும் மாறி மாறி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்க வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக ஜோர்டானில் உள்ள டாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பைச் சேர்ந்த அமெரிக்க ரேடார் அமைப்பு ஒன்றை அளித்ததாக ஈரான் இன்று உரிமை கோரியது. இன்றைய தாக்குதல்களில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட பெட்டியாட் ஏவுகணை அமைப்பு ஒன்றை அளித்ததாகவும் உலங்கு வானூர்தி பராமரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டதாக ஒரு கொட்டகையை எரித்ததாகவும் ஈரான் தெரிவித்தது. முன்னதாக ஹோமுஸ் நீரிணையின் தெற்கே கன்னிவெடிகள் உள்ள கடற்பாதை பகுதியை கடக்க முயன்றபோது ஒரு எண்ணெய் கப்பல் தீப்பிடித்துள்ளது. அத்துடன் இன்று வியாழக்கிழமை அதிகாலையில் செங்கடலில் 2 சவுதி எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுத்தி அமைப்பு உரிமை கோரியுள்ளது.
லைலா மற்றும் என்செலியா ஆகிய சவுதி கொடிகளை ஏந்திய 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் இந்த கப்பல்கள் செங்கடலில் விரிக்கப்பட்ட முற்றுகையை மீறியதால் தமது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு அந்த 2 கப்பல்களையும் தாக்கியதாகவும் ஹவுத்திகள் குறிப்பிட்டுள்ளனர். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் முன்னிலையான கோட்டாபய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என அச்சம். சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டார கைது விவகாரம் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. அர்ஜுனா ஒரு மனநோயாளி, நாடாளுமன்றிலிருந்து இடை நீக்குமாறு விமல் ரத்நாயக்க கோரிக்கை. கருப்பு ஜூலை இன அழிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு நினைவு தூபி ஐங்கரநேசன் கோரிக்கை. பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சராக உமாகுமரன் நியமனம், ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த நிலையில் பதவியேற்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.